வணக்கம். நான் இப்பொழுது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நாடாளுமன்றத்திற்கு முன்பு நிற்கின்றேன். இந்த சாலைக்கு பெயர் பென்சில்வேனியா அவென்யூ என்று சொல்லுவார்கள். அமெரிக்க நாடாளுமன்றம் 1776ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இதுவரைக்கு 46 குடியரசுத் தலைவர்கள் பொறுப்பேற்று விட்டார்கள். கணக்கு போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 200-250 ஆண்டுகளாக இங்கே தொடர்ச்சியாக தேர்தல்கள் நடக்கின்றன. இந்தியாவில் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட், ராஜ்யசபா, லோக்சபா, மக்களவை, மாநிலங்களவை என்று இருப்பது போல அமெரிக்காவிலும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஹவுஸ் ஆஃப் செனேட் என்று 2 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உறுப்பினர்கள் 435 பேர். குடியரசு அந்த மேலவையிலே 100 பேர் இருக்கின்றார்கள். இங்கே பெரிய மாநிலத்திற்கும் சிறிய மாநிலத்திற்கும் 2 உறுப்பினர்கள் தான். உத்தரப்பிரதேசத்துக்கும் 2 இடங்கள் தான். கோவா போன்ற புதுச்சேரிக்கும் 2 இடங்கள் தான். அந்த வகையில் இங்கே ஒரு சமத்துவத்தை பேணுகிறார்கள். கீழவையில் 435 இடங்கள். மக்கள் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும் பொழுது அதை ஒட்டி அந்த தேர்தலும் நடக்கிறது. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே இங்கே குடியரசுத் தலைவர் நிறைவேற்று அதிகாரங்களை கொண்டிருக்கிறார். அரசு அறிவிக்கின்ற திட்டங்கள், சட்ட திட்டங்களுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கின்றது. பெரும்பாலும் இங்கே 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. குடியரசுக் கட்சி, மக்களரசு கட்சி, டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் 2 கட்சி. இந்த குடியரசுக் கட்சிக்கு தேர்தல் சின்னம் யானை, மக்களரசு கட்சிக்கு, டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தேர்தல் சின்னம் கழுதை. அந்த காலத்தில் இப்பொழுது ரொனால்ட் ரீகன் அவர் குடியரசுக் கட்சி, அவருக்கு தேர்தல் சின்னமான யானையை கேரளாவில் ஆயிரக்கணக்கில் மரத்தில் யானைகள் செய்து அந்த காலத்தில் அனுப்பினார்கள். எல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. அதற்கு பிறகு கிளின்டன் அவர் மக்களரசு கட்சி, டெமோக்ராட்டிக். ஒபாமா அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர். ட்ரம்ப் குடியரசு கட்சியை சார்ந்தவர். ஜார்ஜ் புஷ் குடியரசு, அவருடைய மகன் குடியரசு கட்சி. இப்பொழுது கடைசியாக பொறுப்பு வகித்த பைடன் மக்களரசு கட்சி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி இந்த அமெரிக்க அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குகின்ற இங்கே 3வது கட்சி இதுவரை தலையெடுக்கவில்லை, தலையெடுக்க முடியாது. அந்த அளவிற்கு மக்கள். அதே போல் செனட்டில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த கட்சிக்கு 58 இடங்கள் ஆக கூடுதலாக கிடைக்கும். இவங்களுக்கு 42, 35, 65, அதுக்கு கீழே மாறாது. 40, 50 என்று ஒரு இதுவரைக்கும் நான் கவனித்து வந்திருக்கிறேன். கடந்த 40 ஆண்டு ஜிம்மி கார்ட்டர் காலத்தில், நான் முதலாக நிக்சன் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்திலிருந்து நான் செய்தித்தாள்களை வாசிக்கிறேன். அவர் வாட்டர்கேட் ஊழல் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது போல வாட்டர்கேட் ஊழல் என்றால் அது ஊழல் அல்ல. எதிர்க்கட்சி அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்று டேப் வைத்து ஒட்டு கேட்டதனால் அதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகினார். இங்கே குடியரசுத் தலைவர் விலகினாலும் அந்த அரசு மாறாது. உடனே துணை குடியரசுத் தலைவர் இருந்த ஜெரால்டு போர்டு குடியரசுத் தலைவரானார். 76 ஜிம்மி கார்ட்டர் குடியரசுக் கட்சி பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு ரீகன் ஒரு 8 ஆண்டுகள், அப்படி மாறி மாறி வந்தது. கிளின்டன் ஒரு 8 ஆண்டுகள், ஒபாமா 8 ஆண்டுகள். இந்த 2 முறை தான் ஒரு குடியரசுத் தலைவர் போட்டியிட முடியும். சற்று முன்பு குடியரசுத் தலைவர் வசிக்கின்ற வெள்ளை மாளிகை முன்பு ஒரு காணொளி பதிவு செய்தேன். இதுபோல் நிறைய எழுதலாம், நிறைய எழுதியிருக்கிறேன். அமெரிக்க வரலாறு. இன்று இந்த இடத்திற்கு நான் 2000 வந்தேன். மீண்டும் இன்று 25 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பல ஆண்டுகள் திட்டம் வகுத்து நான் ஏற்படுத்தி கொண்டு வந்தேன். அதுபோல் நீங்களும் திட்டம் வகுத்து அமெரிக்காவை வந்து பாருங்கள்.